Hi friends, welcome to my channel. நம்மளுடைய சேனல்ல நிறைய கிரிக்கெட்டிங் ட்ரில்ஸ் எல்லாம் போட்டுருந்தேன். அதுக்கு சூப்பர்பா சப்போர்ட் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்லயும் சரி, அதே மாதிரி லைவ்லயும் சரி ஸ்பின்னர்ஸுக்கு உண்டான ட்ரில்ஸ் போடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நான் லெக் ஸ்பின்னுக்கு உண்டான ட்ரில்ஸை தான் வந்து போட போகிறேன். ஏன் லெக் ஸ்பின் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கிரிக்கெட்டில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஸ்பின் வந்து லெக் ஸ்பின்னு. ஏன்னா ரிஸ்ட் ஸ்பின்னில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வருது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஆனால் ப்ராப்பரான ஒரு சூப்பரான ஒரு லெக் ஸ்பின்னர் உங்களுடைய டீமில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேட்சை எனி டைமில் சுச்சுவேஷனில் மாற்ற முடியும் அப்படின்றது ஹிஸ்ட்ரியில் ப்ரூவன் பண்ணப்பட்ட ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷேன் வார்ன் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அனில் கும்ப்ளே எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஷாஹித் அஃப்ரிடி எடுத்துக்கலாம், இப்போ கரண்ட் பவுலிங் லாட்டில் யுஸ்வேந்தர் சஹால் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லெக் ஸ்பின்னர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வீட்டிலே இருந்து நீங்கள் லெக் ஸ்பின் சூப்பராக கற்றுக்கிறதுக்கு உண்டான ட்ரில்ஸை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். லெக் ஸ்பின்னுடைய ட்ரில் பார்க்கறதுக்கு முன்னாடி லெக் ஸ்பின்னுக்கு பாலை நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ உங்களுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் டவுனு 2 ஃபிங்கர் அப்பு, இப்படி தான் உங்களுடைய கிரிப் இருக்க போகுது. ஸோ உங்களுடைய பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ பாலை பிளேஸ் பண்ணும்போது நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாலை வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது. ப்ளஸ் அவங்களுடைய ரிஸ்ட்டுமே வந்து லாக் ஆகிடும். ஸோ பாலை எப்படிப்பா ஸ்பின் பண்றது, எப்படி ஹோல்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேப் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேப் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த கேப் இருந்தால் தான் உங்களால் அழகாக ஃபிங்கரை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து எது உங்களுடைய ஸ்பின்னிங் ஃபிங்கர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஃபிங்கரில் ஸ்பின் பண்ண போகிறதில்ல, இந்த ஃபிங்கரில் ஸ்பின் பண்ண போகிறதில்ல. நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற ஃபிங்கர் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரிங் ஃபிங்கர் தான். அதாவது இந்த ஃபிங்கர்லேருந்து தான் நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெக் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உங்களுடைய கை வந்து இப்படி இருக்கும். ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் பவுலிங் போடும்போது இப்படி இருக்கும், இப்படி வரும். ஸோ இப்படி வரும்போது உங்களுடைய ரிங் ஃபிங்கர்லேருந்து பாலை நீங்கள் ஸ்பின் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் உங்களுடைய ஸ்பின் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து கூகுளி போடும்போது இது டேர்ன் பண்ணுவீங்க. அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் மெயினாக இன்றைக்கி லெக் ஸ்பின் அப்படின்றதுனால உங்களுக்கு லெக் ஸ்பின்னோட ட்ரில்ஸை தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பாலை ஹோல்ட் பண்ணுறது இப்படி ஹோல்ட் பண்ணணும். ப்ளஸ் பாலை ஸ்பின் பண்ணுறது வந்து உங்களுடைய 3rd ஃபிங்கர்லேருந்து ஸ்பின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூப்பர்பான ஒரு லெக் ஸ்பின் வரும். இந்த ட்ரில் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுடைய ஸ்பின்னிங் ஃபிங்கரை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரில் வந்து யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3rd ஃபிங்கர்லேருந்து அவங்க ஸ்பின் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய 3rd ஃபிங்கருடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அந்த பாலோடைய ஃபீலுமே உங்களுடைய கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரில்லில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லெக் ஸ்பின் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். இந்த ட்ரில்லுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கால் நீட்டி கீழே உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு உங்களுடைய பேக் பொசிஷனை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி நீங்கள் பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களுடைய ரிஸ்டோடைய பொசிஷனும் ஸ்டேபிளாக இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய நான் பவுலிங் ஆர்மும் வந்து நீங்கள் கீழே கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா போட்டு காட்டுறேன். இப்போ மித்துன் வந்து 2 பால் போட்டு காட்டுவாப்பில். இப்போ அடுத்த ட்ரில் என்னன்னா, அதே சேம் ட்ரில்லை வந்து முட்டி போட்டுட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ முட்டி போட்டுட்டு அதே ஆக்ஷனில் நீங்கள் பாலை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து உட்காந்து பண்ண ட்ரில்லை நின்று பண்ண போகிறாப்புல. பார்த்தீங்களா? பாலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹோல்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த 3rd ஃபிங்கர்லேருந்து ஸ்பின் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்பின் ஆகும்.
உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த டேர்னோட பார்த்து எங்கே குத்தி எங்கே டேர்ன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ட்ரில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெக் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்ஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து கம்ஃபர்டபுள் ஆவீங்க. மெயினே வந்து ட்ரை டு ஸ்பின் த ஃபிங்கர். இந்த தேர்ட் ஃபிங்கர்லேருந்து நீங்கள் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லெக் ஸ்பின் வந்து நல்லா டேர்ன் ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு டென்னிஸ் பால் இல்லை. ஏன்னா மேலே வந்து கிரிக்கெட் பாலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பரான ஒரு டென்னிஸ் பால் இல்லாத காரணத்தினால அது நிறைய டேர்ன் ஆகலை. பட் ஆனால் நீங்கள் பால்ஸ் பார்த்துருப்பீங்க லெஃப்ட் டு ரைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ஆகிருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஸ்கில் லெவல் வந்து சூப்பராக டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ரிஸ்ட் பொசிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கால் நீட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பவுலிங் ஆக்ஷனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லெக் ஸ்பின் கேப்பபிலிட்டிஸும் ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வளர்ந்து வரும் லெக் ஸ்பின்னர்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வளர்ந்து வரும் லெக் ஸ்பின்னர்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோம் ட்ரில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லெக் ஸ்பின்க்கு இவ்வளோ தான் வீடியோஸ் போட முடியும். ஏன்னா இது வந்து நான் ஒரு நெட்ஸில் போய் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். பட் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நெட்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு வெர்ஷன் வந்து போடணும் அப்படின்றது என்னுடைய மனசில் தோணிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் போடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me Varadharaja signing off. Thank you. Bye.